தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிப்புன்றது எப்படி இருக்கு? நிவாரணம் எந்த அளவுக்கு நம்ம அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை விட மோசமாக தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து ஆய்வு பணிகளில் நான் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் ஈடுபட்டிருக்கோம். முதல் இது ஃபர்ஸ்ட் மக்களை பாதுகாப்பாக இங்கே எடுத்துகிட்டு வரணும். சிலர் வரல, அவங்க மழை இவ்வளோ வராதுன்னு நினச்சிட்டு நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இல்லை இவ்வளோ மழை தண்ணி வராது, இது வரைக்கும் இங்கே தண்ணி வந்ததில்லை, சமாளிச்சுமோ அப்படின்ட்டு இப்போ இருந்திருக்காங்க. நேற்று இரவுலேருந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல்ல என்னென்னா சாப்பாடு, தண்ணீர் இது மட்டும் முதல்ல கொடுத்துருக்குறோம். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். முதல்ல தண்ணி வடியணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து கட்ட பணிகள் நடந்து நான் முதலமைச்சர்கள் நாளைக்கு இங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்கள் போய் ஆய்வு பண்ணதில் மக்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க, என்ன உதவி கேட்குறாங்க? நம்ம ஒன்றும் இல்லைங்க, தண்ணி முதல்ல சீக்கிரம் தண்ணி வேற என்ன கேட்க போகிறாங்க? கரண்ட் தண்ணி போனோன்னு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். தண்ணியை முதல்ல இருக்குங்க. சில சாப்பாடு கேட்டிருக்காங்க, மருத்துவ உதவி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.